வெல்கம் டு என்என்கேல ஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில பிஇ அண்ட் டிப்ளமா கேடர்ல ஓகேவா, சிவில் டிபார்ட்மெண்ட்ல கேட்குற எக்ஸாம்ஸ் ஓகேவா, அதுக்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ கிளாஸ் பார்த்துருக்கோம் ஓகேவா. ஃப்ரீ கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட்டை பாருங்க, அப்படின்னா தான் புரியும். ஏன்னா என்வரான்மெண்ட் நடத்திருக்கீங்க, ஃப்ரீ கிளாஸ் 5 பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் அதை கவனிச்சுட்டு டெஸ்ட்டுக்குள்ள வாங்க, அப்பதான் டெஸ்ட் போறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ டெஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போய் பார்த்துருங்க, ஃப்ரீ கிளாஸ் 5 பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட்டுக்குள்ள வாங்க, உங்களுக்கு டெஸ்ட் போறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, இப்போ பாருங்க, the presence of bicarbonates, chlorides, sulfate, nitrate இதெல்லாம் இருக்கு. எதோடதுன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ஓகேவா. கால்சியம் அண்ட் மெக்னீசியத்துடைய பைகார்பனேட்ஸ், குளோரைட், சல்ஃபைட், நைட்ரேட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இதோடது கால்சியம் அண்ட் மெக்னீசியத்துடைய எல்லாமே இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஹார்ட்னஸ். தண்ணியில் கால்சியம் அண்ட் மெக்னீசியத்துடைய பைகார்பனேட்டோ, குளோரைடோ, சல்ஃபைட்டோ, நைட்ரேட்டோ கலந்துருந்தா அது பேர் வந்து ஹார்ட்னஸ் நம்ம சொல்றோம் ஓகேவா. வெறும் பைகார்பனேட்ஸ் மட்டும் இருந்தா ஓகேவா, கால்சியம் அண்ட் மெக்னீசியத்துடைய பைகார்பனேட்ஸ் மட்டும் கலந்துருந்தா அது டெம்பரரி ஹார்ட்னஸ். அது கால்சியம் அண்ட் மெக்னீசியத்துடைய பைகார்பனேட்ஸ் மட்டும் கலந்திருந்தா அது டெம்பரரி ஹார்ட்னஸ். புரியுதா? இல்லைன்னா இன்னொரு நேம் வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ் நம்ம சொல்றோம். சரி, டெம்பரரி ஹார்ட்னஸை எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா, பாயிலிங் ஆஃப் வாட்டர், ஆடிங் லைம் இன்டு வாட்டர். ஸோ ரெண்டையும் நம்ம அதான் போத் ஏ அண்ட் பி ஓகேவா. ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணணும்னா பாயிலிங் ஆஃப் வாட்டரும் பண்ணலாம், ஆடிங் லைம் வாட்டர். ஸோ அதனால போத் ஏ அண்ட் பி இந்த ரெண்டு மெத்தட்லையும் என்ன பண்ணலாம், நம்ம டெம்பரரி ஹார்ட்னஸ் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். நாலாவது பார்த்தீங்கன்னா, the presence of chloride, sulfate, nitrates of calcium and magnesium ஓகேவா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கால்சியம் அண்ட் மெக்னீசியத்துடைய குளோரைட்ஸ், சல்ஃபைட், நைட்ரேட் இருந்தா அது பர்மனன்ட் ஹார்ட்னஸ். இன்னொரு நேம் வந்து நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் ஓகேவா. ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் இன்னொரு நேம் வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ், பர்மனன்ட் ஹார்ட்னஸ் பேர் வந்து நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் நம்ம சொல்றோம். சரி, பர்மனன்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ஸ் அப்படின்னா, ஜியோலைட் ப்ராசஸ், லைம் சோடா ப்ராசஸ் என்ன பண்ணலாம், ரெண்டு ப்ராசஸும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ரெண்டு ப்ராசஸுமே என்னது, பர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஜியோலைட் அண்ட் லைம் சோடா ரெண்டுமே வரும் ஓகேவா. ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ்னா பை பாயிலிங்கு, ஆடிங் லைம் வாட்டர், ஆடிங் லைம் வித் வாட்டர். பர்மனன்ட் ஹார்ட்னஸ்னா ஜியோலைட் அண்ட் லைம் சோடா ப்ராசஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஓகேவா. ஸோ இப்போ டீட்டெயிலாக நடத்திருக்கேன், ஹார்ட்னஸ்னா என்ன, டெம்பரரி ஹார்ட்னஸ்னா என்ன, பர்மனன்ட் ஹார்ட்னஸ்னு சொல்லி ஃபுல்லாக ரெக்கார்டு போட்டு நடத்திருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு அதில் ஈக்குவேஷன்லாம் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். டெம்பரரி ஹார்ட்னஸ் சொல்லணும்னா நீ என்ன பண்ணணும், ஃப்ரீ கிளாஸ் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும், உங்களுக்கு நிறைய கிளாஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கால் பண்ணி என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஸோ நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ நம்மகிட்ட கிளாஸ் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் இருக்கு, மெட்டீரியலும் இருக்கு. ஸோ தனித்தனியாக வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஸோ ஃபீஸும் ரொம்ப மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தமிழ் மெட்டீரியலும் இருக்கு, இங்கிலீஷ் மெட்டீரியல் இருக்கு. சிவிலுக்கு மட்டும் இல்லை, சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசி எல்லாத்துக்குமே இருக்கு ஓகேவா. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசி. ஸோ டெக்னிக்கல் சம்மந்தமாக எந்த எக்ஸாம் உங்களுக்கு படிக்க எல்லா மெட்டீரியல்ஸு, கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்கு. ஸோ நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.